எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் மிகப்பெரிய சூட்சுமத்தை தனக்குள்ள வச்சிருக்கு. அதுவும் காமத்துப்பால் மிகப்பெரிய சூட்சுமம், மிகப்பெரிய ஒரு நுட்பத்தை தனக்குள்ள வச்சிருக்கு. அது ஆண் பெண் உறவா பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையில இறைவனுக்கும் தனக்குமான ஒரு பாடலாக தான் வள்ளுவர் எழுதியிருக்காங்க. அப்படி அதை பார்க்கணும். சும்மா ஒரு ஆண் பெண் கூடலாவோ ஒரு நிகழ்ச்சியாகவோ அதை பார்க்காம இறைவனுக்கும் தனக்கும், அப்படி இறைவனை காதல் தலைவனாகவும் தன்னை அவனுடைய காதலியாகவும் பாவிச்சு தான் நிறைய பேர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அப்படி வள்ளுவர் ஒரு 25 அதிகாரத்தை இறைவனுக்காகவே ஒதுக்கின ஒரு அதிகாரம் இது. அதுவும் அவர்வையின் விதும்பல், அதோட பேரே வித்தியாசமானது. என் இறைவன் வருவானா அப்படின்னு ஏங்கிறது அந்த விதும்பல். இதோடைய ஒத்த திருக்குறளுக்கு நம்ம பொருள் சிந்திக்கிறதை விட இந்த 10 திருக்குறளுக்கும் நம்ம பொருள் சிந்திச்சாதான் இதோட முழுமையான சாரம் அப்படி கிடைக்கும். அதனால வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. இந்த ஒரு குறளுக்கு நம்ம பொருள் விளக்கம் பார்க்கணும்னா இந்த 10 குறளையும் நம்ம படிச்சு பார்த்தாதான் அதுக்கான அர்த்தம் புரியும். வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல், வழி பார்த்து செயல் இழந்த கண்ணும் அவர் சென்ற நாட்களை எண்ணியதால் தேய்ந்த விரலும் என் வேதனையானது. என் இறைவன் என்னை விட்டு பிரிந்து போயிட்டாரு, அவர் சென்ற நாட்களை எண்ணியதால் விரல்லாம் தேஞ்சு போயிடுச்சான். இன்னைக்கு வருவாரா, இன்னைக்கு வருவாரா, இன்னைக்கு வருவாரா, இன்னும் அப்படி அந்த காதல் பெருக பெருக உள்ளம் கனிய கனிய தன்னுடைய கை விரலாலே என்றது. அப்படி வேதனை, அந்த வேதனையெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு. இளங்கிலா இன்று மறைப்பின் என் தோல்மேல் களங்கழியும் காரிகை நீர்த்து, சிறுபிள்ளை தோல் போல் இன்று மறந்திருந்தாலும் என் தோல்மேல் உள்ள அழகு நீர்த்து அழிகின்றது. என்ன சொல்றது? இறைவன் சின்ன பிள்ளை மாதிரி என்னை மறந்து போயிட்டான். அவனை நினைச்சு நினைச்சு என்னுடைய தோல் அழகெல்லாம் கெட்டு அழியுது. எப்ப நான் இறைவன் கூட சேருவேன் அப்படின்னு தெரியல. இறைவா, உரல் நசையே உள்ளம் துணையாக சென்றால் வரல் நசையே இன்னும் முளை, உறுதியான நெஞ்சை துணையாக சென்றார் என்றாலும் வருவார் என விருப்பமுடன் இன்னும் முளை. என் இறைவன் எனக்கு நம்பிக்கையெல்லாம் ஏற்படுத்தினாரு. நான் வருவேன், உனக்காக நான் நிச்சயம் வருவேன், நீ காத்துரு அப்படின்னு நம்பிக்கை வார்த்தைகள் துணையாக சென்றார், கொடுத்து சென்றார். அப்படி இரு, நல்லா இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு எனக்கு உறுதியான ஒரு அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து சென்றாலும் அவர் வருவாரான்னு நான் ஏங்குறேன். அவர் வருவார் அப்படின்ற விருப்பம் டெய்லி நான் விருப்பத்தோடையே இருக்கேன். நான் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடேருமேன் நெஞ்சி, காமத்துடன் கூடியவர் பிரிந்தார் அவரது வரவை எண்ணி கொம்பை பற்றும் கொடி அதன் அளவை மீறியது போல் அளவை கடக்கிறது என் நெஞ்சி. வா, என் கூட இறைவன் ஒன்றா இணைஞ்சி இருந்தாரு. அவர் ஒன்றா இருந்தப்ப நான் கொடி மேல கொடி அப்படி பற்றி பரவி மேல ஊடுருவி ஏறி போனது மாதிரி அவர் இப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் வராததால அவர் மேல இருந்த ஏக்கம், அந்த காமம், அந்த அன்பு, அந்த ஆசையெல்லாம் கொடி மேல படர்ந்த கொடி தன்னுடைய எல்லையை கடந்து வெளியில தாளாட்டிக்கிட்டு அலைமோதுற மாதிரி கீழையும் மேலையும் கடந்துக்கிட்டு அல்லாடுற மாதிரி என்னுடைய நெஞ்சம் துடிக்குது, அளவை கடக்கிறது. அந்த கொம்பை விட்டு வெளில வந்துடுச்சு. அந்த கொடியை ஆடுது, மேலையும் கீழையும் கடந்து துடிக்குது. இறைவன் வரமாட்டானான்னு. காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு, காணும் பொழுதி காமத்துடன் கனை துடுப்பவரை கண்ணார கண்டபின் நீங்கிவிடும் எனது மெல்லிய தோளில் தோன்றிய பசப்பு. வா, என்ன சொல்றது? இறைவனை நான் பார்க்கணும், அவனை பார்க்கணும். அவன் நம்மளை பார்க்கும் போதே காமத்துடன், காமம்னா எல்லாமே ஆண் பெண்ணாவே பார்க்காம இது வேற காமம். அப்படி இறைவன் என்னை பார்த்த உடனே அவன் என் மேல கண் தொடுக்கிறப்பவே நான் அவனை கண்ணார கண்டபின், நான் அவனை பார்த்துட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கிடும் என்னுடைய மெல்லிய தோல். இறைவன் கூட சேரக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த உடம்பு இருக்க அவ்வளோ தீர்ந்துடும். இந்த பிறவி நோயாக்கான எல்லாமே தீர்ந்துடும்.
வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவேன் பைதல் நோய் எல்லாம் கெட. வா வா, அவசியம் வருவார். யாரு? என் இறைவன் தான் அவசியம் வருவார். அவதியுறச் செய்தவர். ஆமா, என்ன அவசியம், என்னை அவதியுறச் செய்கிறார், என்னை ஏங்க வைக்கிறார், என்னை தவிக்க வைக்கிறார். எப்படி இறைவன் எப்போ வந்து என் கூட சேருவான்? அவன் எப்போ வருவான்? அவன் கூட நான் எப்போ சேருவேன்? அவன் அப்படி உருகிற அந்த உருக்கம் இறைவனுக்காகவே மெழுகாய் உருகணும். அப்பதான் பிரிதல் நோயால் உண்டான நோயெல்லாம் கெடும். இந்த பிறவியில் உண்டான எல்லாமே கெட. அதுதான் இந்த இறைவன் பால் வச்ச அன்பு வந்து அவ்வளோ. புலப்பேன் கொள் புல்லுவேன் கொள்ளோ களப்பேன் கொள் கண்ணன்ன கேளீர் வீரன் தழுவி கொள்வேன் ஊடுதலும் செய்வேனோ கூடி மகிழ்வேன் கண் போல் உறவு கொண்ட வீரனை. தழுவி கொள்வேன், என் இறைவன் அப்படியே கட்டி பிடிச்சிப்பேன். அவன் கூட சண்டை போடுவானா நான்? இல்லை இல்லை, கூடிதான் மகிழ்வேன் நான். அவன் கண் போல் இருக்கிறான். அவன் கண்ணில் போய் நான் ஊடுருவி கோடி கொண்டாடி அந்த இறைவனோட நான் கலந்துருவேன். அப்படி இதெல்லாம் வந்து சும்மா வெறும் வார்த்தைக்கெல்லாம் போயிடக்கூடாது. இது வந்து உணர்வுடைய அந்த வள்ளுவருடைய உணர்வு. வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விரந்து செயலில் ஈடுபட்டு வெற்றி திரும்பட்டும் நம் வேந்தன் ஆதலால் மாலை வீட்டில் உண்டாகும் விருந்து. நம்ம இறைவன் நம்மளை விட்டு வெளியில போய் ஏதோ சாதிக்கணும் போயிட்டு இருக்காம இருக்கு. அவன் திரும்பி வரட்டும். அவன் வருவான் 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 வருவான்ட்டு நான் டெய்லி 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 வீட்டில் விருந்து சமைச்சிக்கிட்டே இருக்கேன். எந்த விருந்து? இந்த உடம்புல தான் நான் காத்திருக்கேன் அவனுக்காக. அவன் வரட்டும், என்னை வந்து கூடி கொண்டாடட்டும், என் உடம்ப கூடி புணர்ந்து கொண்டாடட்டும். அப்படி ஒரு நாள் 7 நாள் போல் சென்று வருநாள் விழிவைத்து இயங்குபவர்க்கு ஒரு நாள் 7 நாட்கள் போல் செல்லும். தூரம் சென்றவர் வருகின்ற நாளை கணக்கு வைத்து இயங்குபவர்க்கு இறைவன் மேல கொண்ட ஆசையால நான் ஏங்குறேன். அவன் வருவானா வருவானா அப்படின்னு ஏங்குறேன். எனக்கு அந்த ஒரு நாள் கூட 7 நாள் போல போகுது. எப்ப வருவானா வரமாட்டானா? என்ன சொல்றது? எப்போ வருவான்? என் இறைவன் வரமாட்டானா? என்னை தேடி வரமாட்டானா? நான் அவனுக்காக தானே காத்திருக்கேன், நான் அவனுக்காக தானே ஏங்குறேன். என்ன ஏன் தாமதம் பண்றான்? அந்த ஒரு நாள் 7 நாள் போல மாதிரி ஒரு துன்பத்தை எனக்குள்ள கொடுக்குதே. இறைவா, நீ சீக்கிரம் வா. பெரின் எண்ணாம் பெறாக்கால் எண்ணாம் உரின் எண்ணாம் உள்ளம் உடைந்துக்க கால் பெற வேண்டியதெல்லாம் பெறப்படுவதால் என்ன பயன்? இப்பொழுது இன்றி உள்ளம் உடைந்து விட்டது என்றார். இந்த உலகத்துல இறைவனை தவிர்த்து வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இப்ப என் உள்ள வந்து ஆசைப்படுறது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். அவன் வரலையே, அவன் வரட்டும். அவன் வந்தாலாம் எனக்கு கிடைச்சதெல்லாம் கிஃப்டா மாறும். இறைவன் வராம போனதால எனக்கு கிடைச்சதெல்லாம் வீண். எனக்கு வேண்டாம் அதெல்லாம். எனக்கு இறைவன் ஒருவன் மட்டும்தான் வேணும். அப்படி வந்து இறைவன் மேல அவ்வளோ காதல் அந்த பெண்ணுக்கு, இல்லை நமக்கு. இதுக்கு வந்து ஐயா ஒரு விளக்கவுரை. மங்கிய வாழ்போல் ஒளிகிழந்தன கண்கள், மெலிந்து போயின கைகள், நாம் பிரிந்த நாட்களை எண்ணி. தோள்களும் இழைத்து இளம்பிள்ளை தோல் போல் ஆனது. உள்ளத்து உறுதியை துணையாக கொண்டவர் பிரிந்தார் என்பதற்காக அவர் வரவுக்காக காத்திருக்கிறேன். படர்ந்த கொடி கொம்பை மீறுவது போல் காமம் எல்லை கிடைக்கிறது அவரது வருகையை எண்ணி. வருகையை கண்டபின் தோளில் படர்ந்த பசலையும் மனதின் நோயும் மறைந்துவிடும். தழுவிக்கொண்டு ஊடுதல் செய்து கூடி மகிழ்வேன் கண் போன்ற என் காதலனை. வேலை முடிந்து வருவார் என மாலை விருந்துடன் காத்திருக்கிறேன் நான். ஒரு நாள் 7 நாட்கள் போல் கடக்கும். பிரிந்தவர் வரவுக்கு காத்திருப்பவர்க்கு எல்லாம் இருந்தும் பயன் இல்லை. இப்பொழுது உள்ளம் விரும்பும் ஒன்று கிடைக்கவில்லை என்றார். ஒரு அற்புதமான திருக்குறள். இதை அவங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் பெற வேண்டும். அப்படிதான் ஐயாவுடைய சித்தாந்தம் வந்து, சிவயோகி ஐயாவோட சித்தாந்தம் வந்து மிக பெருசு. அதை வந்து சும்மா நீங்கிலாம் கரையேற முடியாது. அது ஒரு தேன். அந்த தேனை வந்து ரசித்து ருசித்து குடிச்சு அப்படி இறைவன் மேலே அவ்வளோ ஏக்கம். அந்த கண்ணீர் வந்து வலியணும். இறைவா வருவியாடா அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் படிக்கிறப்ப சும்மா ஏதோ வார்த்தைகள் மட்டும் அப்படி கிடையாதுன்னு படிக்காதீங்க. கொஞ்சம் உணர்வோட வள்ளுவத்தை வந்து கொஞ்சம் உணர்வோட படிங்க. ஏன்னா அது வந்து இறைவனுக்காக நமக்கும் இறைவனுக்குமான ஒரு வாய்ப்பு. அது எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.